மோசம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இன்னைக்கு தமிழகத்தை பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சி எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த தொலைக்காட்சி பத்திரிகையிலும் எடுத்து பார்த்தாலும் அங்கே கொலை, இங்கே கொலை, அது 2 கொலை 3 கொலை, குடிச்சிட்டு கொலை, வெட்டு, அத்தனை ஒரே பிரச்சனை. அதை விட மோசம் எந்த உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு காட்டாட்சி இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? 3 இடங்களில் இப்போ இந்த ஒரு வாரத்திலே கிருஷ்ணகிரி, நாமக்கல், தூத்துக்குடி, வேடரத்தம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் பலாத்காரத்தினால ஒரு 3 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, இன்றைக்கி அந்த ஸ்கூலில் 12th படித்து பரீட்சை எழுதிட்டு வந்து வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளை அதோடைய ஏற்க உபாதையை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் உங்களுக்கு பாத்ரூம் கக்கூஸ்லாம் கிடையாது. கிராமங்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைகள் அதையும் பொறுத்து கொண்டு இன்றைக்கி வயிற்றுப்போக்கு இருந்தால் கூட அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் ஒரு 8:30 9 மணிவாக்க போய் அந்த கிராமத்தில் ஓரமாக ஒதுங்கி ஒரு இடத்துல போய் அந்த இயற்கை உபாதையே கழிச்சிட்டு வருவாங்க. இது எல்லா கிராமத்துலையுமே நடக்கிற, இது எல்லா கிராமத்துலேயும் நடக்கும். உங்களுக்குலாம் தெரியும். உங்களுக்கு சுற்றியுள்ள நம்ம தூத்துக்குடி பட்டத்தும் சரி, தமிழகத்தில் எங்கே எடுத்தாலும் எல்லா கிராமத்தையும் இதான். ஆனால் அதில் கூட அந்த வாய்ப்பை கூட கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுட நேற்று வேடத்துக்கு அந்த 12th படிக்கிற பிள்ளை மாணவி, நல்ல ஒரு படிக்கிற பிள்ளை, 3வது ஸ்டேட்லேயே 3வது ரேங்க் எடுக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளை தாயும் மகளும் போயிருக்காங்க, மகாக்காரி முன்னால் போயிருக்காங்க, 2வது தாய் போயிருக்காங்க. ஆனால் தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, மகா வரலை. கடைசியில் பார்த்தா அன்றைக்கு உடனே அவங்க காணுன்னொன்னே அந்த பெற்றோர்கள் பதறி அடித்து பக்கத்தில் இருக்க குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் அணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இது மகளிர் காவல் நிலையங்கள் தான் போய் சொல்லணும், இங்கே பார்க்க முடியாதுன்னு இருக்காங்க. அன்றைக்கு அந்த காவல்துறை நண்பர்கள் அங்கே உடனடியாக வந்திருப்பார்களானால் குற்றத்தை தடுத்திருக்கலாம், குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம். அவர்கள் செய்யவில்லை. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 2வது நீங்கள் போய் லாத்தி குளத்துக்கு போய் கொடுங்க. லாத்தி குளத்துக்கு போய் சொன்னால் அங்கே மகளிர் காவல் நிலையம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேப்பில் ஓடி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் தட்டி கழிச்சிட்டு நாளைக்கு வாங்க பார்ப்போன்ட்டாங்க. ஆனால் இவங்க கிராமத்தில் மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடமா தேடி இருக்காங்க, இந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மறுநாள் முதல்ல தேடி இருக்காங்க, அந்த இடத்துல இல்லை. ஆனால் மறுநாள் அங்கே தேடும்போது போலீஸ் வந்திருக்கா, எல்லாம் தேடி இருக்காங்க, அந்த இடத்த மாறி கிடந்திருக்கு. இந்த பிள்ளை சீரழிக்கப்பட்டு கிடந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே ரிப்போர்ட் சொல்கிறாங்க, அது சரியான இது வரல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டு தான் அந்த பிள்ளையை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி தான் இறந்ததாக மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி நானே பேசிக்கிட்டது. ஒரு பிள்ளை ஒதுங்குவதற்கு கூட போகிறதுக்கு இந்த ஆட்சியில் துப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்று, அந்த இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு நல்ல முறையில் அவங்களுக்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும். அடுத்தாப்புல இந்த மாதிரி குற்றங்கள் இனி சம்பவங்கள் நடக்காத வகையில் இந்த திமுக ஆட்சியினுடைய மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நல்லா இருக்கும், மக்கள் நலம் பெறுவார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு அம்மாவை இன்ஸ்பெக்டரை இது பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன அது? அப்போ மகளிர் காவல் நிலையத்தில் புருஷ முன்னாடி தராரு, டைவர்ஸ் தராது தான் உங்களை கொடுக்க வர முடியுமா? பிள்ளை தொலைச்சிக்கிட்ட கொடுக்க கூடாதா? இதெல்லாமோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப மனசு அப்படி கொதிக்கி பதபதைக்கி. எப்படி பிள்ளை பாருங்க, அந்த பிள்ளையை இழந்து வைக்கிற எப்படி இருக்கும்? நீங்கள் தமிழ்நாட்டில் 3வது ரேங்க் எடுக்கிற பிள்ளை அந்த பிள்ளை. சரி, அது இறைவனுடைய திருவடியில் இளைப்பாடுறோம், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தர்றோம். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கணும். நன்றி.